உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடும் மொழியாக வேண்டும், அதற்கான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது வழக்கறிஞர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலங்காலமாக ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி மொழியாக இருந்து வந்த நிலையில் தமிழும் வழக்காடு மொழியாக்கப்பட வேண்டும் என்ற கோஷம் அவ்வப்போது எழுப்பப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக கடந்த 2002ஆம் ஆண்டில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று தமிழக அரசு வைத்த கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. மீண்டும் 2006இல் தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பிய போது அது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியது. உச்சநீதிமன்றமோ அனுமதி மறுத்துவிட்டது. இப்போது அந்த தீர்மானம் சட்ட அமைச்சகத்தில் கிடப்பில் கிடக்கிறது. இந்நிலையில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஆறுதல் அளிப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். பிரதம மந்திரியை சந்தித்த தமிழக முதல்வர் அவர்கள் வைத்த முக்கியமான கோரிக்கைகளில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்கு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். இந்த கோரிக்கை வைத்த செய்தித்தாளில் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் அதில் ஆனந்தம் கொண்டு தமிழக அரசினுடைய நடவடிக்கையை பாராட்டும் முகத்தோடு பாராட்டினார்கள். இந்த வகையில் தொடர்ந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும், உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்கு மொழியாக கொண்டு வரும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வந்தால் மட்டும் போதாது, அதற்கான கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்பது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் தெரிந்த நீதியரசர்கள் இருக்கின்ற பட்சத்திலே தமிழ் எளிமையாக வாதாடலாம் ஒன்று. ஆனால் இதுக்கு கொண்டு வருவதற்கு உண்டான உத்தரவை மத்திய அரசு ஜனாதிபதி அவர்கள் பிறப்பிக்க வேண்டும். பிறப்பித்தால் மட்டும்தான் வர முடியும். அப்படி வந்து உத்தரவு வரும்பொழுது இங்கு கட்டமைப்பு வசதிகளும் சரியாக இருக்க வேண்டும். உத்தரவு இருந்து தமிழிலே வழக்காடலாம் என்று சொல்லிவிட்டு வாதம் மட்டும் தமிழிலே சொல்லிவிட்டு மற்ற தீர்ப்புகள் எல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லும் பொழுதோ, இல்லை வந்து வாதம் எழுதும்போது கூட ஆங்கிலமும் தமிழும் கலந்து வாதிடும் பொழுதோ நீதிபதிகளுக்கு அந்த தீர்ப்பை எழுதும்போதிலே சிக்கல் ஏற்படும். ஆகவே கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி அதே நேரத்திலே ஜனாதிபதி அவர்களும் அந்த வழக்காடலாம் என்ற அனுமதியை கொடுத்தார்களானால் நிச்சயமாக வழக்கு மொழி தமிழிலே வரும். உயர்நீதிமன்றத்தில் தமிழையும் வழக்காடு மொழியாக கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக டி. ரமேஷ்குமார்.